நீ எங்க கிளம்பி ரெடியா இருக்க? நானு தூங்க போறேன். தூங்குறதுக்கா இந்த மேக்கப் இந்த Dress அது வேற இல்லாம கையில வாட்ச் வேற. எங்க கிளம்பி ரெடியா இருக்க? நானு உங்க கூட வர்றதுக்கு இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? எங்க போறோம்? அப்பா பார்த்தாலும் சோறு சோறு சோறு. Hey buddies, 2 1 start. Hey buddies, welcome to Black Bees Vlogs. என்ன கூட்டிட்டு போறீங்க? அப்ப நிஜமாவே எங்க போறோம்னு உனக்கு தெரியாது. சொன்னாதானே தெரியும். கண்ணை மூடி கண்ணை துற. கண்ணு மூடி கண்ணு திறந்தியா? அவ்வளவுதான். கார்ல போறோம். என்ன இங்க இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? இங்க திருவிழாப்பா. சோ அதனால நான் உன்னை திருவிழா கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னது திருவிழா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தூருக்கு அடுத்த சந்தில இருக்க திருவிழாக்கு கார்லியா? இப்ப நிஜமாலே திருவிழாக்கு தானா? ஆமா, ஆனா இங்க திருவிழாவே முடிஞ்சிச்சு இன்னைக்கு. ஆக்சுவலா இங்க 10 நாள் திருவிழா. நீங்க வந்து இங்க முடிஞ்சிருச்சு. எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்பதான் போறோம். எங்க திருவிழாக்கா போறோம்? இல்ல, வெளியில போறோம். வெளியிலானே? ஆமா. அதான் எங்க சாப்பிட கூட்டு போனோம். எப்பா பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நீ எப்படி எங்க போறோம்னு தெரியாம உட்காந்துருக்கியோ, நீ மாதிரி இன்னும் 2 ஜீவனுக்கு சொல்லிருக்கேன். அந்த 2 ஜீவனை போய் நம்ம பிக்கப் பண்ணிட்டு போறோம்ன்றத அங்க போய் தான் முடிவா பண்ண போறோம். யார் அந்த 2 ஜீவன்? இன்னும் வந்து விஸ்வக்கு, இன்னொன்னு வந்து உன் தோஸ்து. ஏன் தோஸ்தா? வர சொல்லிட்டாளா? என்னெல்லாம் சொல்ல, வெளியில போறோம் ரெடியாருன்னு சொன்னேன். அவன் வரல, அதெல்லாம் எனக்கு தெரியல. அங்க போனாதான் தெரியும். ஹாய்டா விஸ்வக். ஹாய் ப்ரோ. ஹாய். எத்தனை ஆயி போறோம் அது எனக்கே தெரியல. அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு. இப்ப நைட்டு இப்ப நீ எப்படி ஏறியோ உன்னைய மாதிரி ஒரு தோஸ்து அங்க நின்னுட்டு இருக்காங்க. இவங்களோட ஆளு ஆக்சுவலா நிக்கல, அவங்க வீட்டுல இருக்காங்க. நம்ம போய் எழுப்பி அவங்க கூட்டு போறோம். அவ்வளவுதான். என்ன சொல்ற? சரி, இப்ப கால் பண்ண ஃபர்ஸ்ட் அவ அட்டென்ட் பண்றதா பாப்போம். தூங்கிருப்பாளோ? டைம் என்ன ஆகுது? தூங்க மாட்டாளா இந்த டைமுக்கு? பின்ன ஜஸ்ட் 2 o'clock தான் ஆகுது. அவ்வளவுதாங்க. இவங்களுக்குலாம் ஜஸ்ட் 2 o'clockனா அப்பதான் வந்து மதியம் ஆகுற மாதிரி. யாருக்கு? உங்களுக்குங்க. எங்களுக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. இது ஆக்சுவலா உன்னோட ரெகுலர் லைஃப் தானே. எங்களுக்கு தான் இது வந்து தூக்கம். ஆமா. நீ சும்மா வீட்டுல வெட்டியாதான்டா இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ பேசு. அதே மாதிரி என்ன திட்டானா? அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணிட்டாலா இல்லையா? என்ன எனக்கு தெரிஞ்சு நம்மள வந்து இக்னோர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அவங்க. 2 மணிக்கு தூங்கி இருப்பாள. 2 மணி தான் ஒரு டைமா? என்னப்பா அவ்வளவு வெட்டியா தானே இருக்கா வீட்டுல. அப்புறம் என்ன? அவன் எங்க வெட்டியா இருக்கா? அவன் கிளாஸ்க்கு போகணும் சொன்னாலா இல்லையா? சரி, அதுக்கு ஏன் இப்ப போன் இங்க வைக்கிற? உன் தோஸ்து விட்டு விடுவான் பேசுறேன். மறுபடியும் கால் பண்ணுவா? பண்ணு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, ஒரு வாட்டி பண்றேன். ஒரு வாட்டியா? 100 வாட்டி பண்ணும் நீ. இரு, ஃபுல்லா ரிங்கு போட்டோம். முடிஞ்சு. பாப்பா நம்ம போய் சாப்பிடலாம், பசிக்குது. நம்ம கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கு? உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? அப்படியே 10 லட்சம் இங்க வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் காசு ரிசைன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காசு இருக்கானா? என்கிட்ட இல்ல, உங்க காசு தான் இருக்கும் என் அக்கௌண்ட்ல. என் காசு உங்ககிட்ட. ஓ, நீ அப்படி வரியா? அதனால வெளியில போறோம் இன்னைக்கு. தெரியாது. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் நான் ஒரு பேப்பர்ல எழுதுறேன். உனக்கு என்ன வேணும் நீ ஒரு பேப்பர்ல எழுது. உனக்கு என்ன வேணும் நீ ஒரு பேப்பர்ல எழுது. என்ன நீ எழுதிக்கிட்டே இருக்க? அதாவது மெனு கார்டே போடுறான் நினைக்கிறேன். மெனு கார்டு இல்ல, ஒரு பெரிய பேர் அது. பிரியாணி தானே. சரி எழுதுங்க. பித்து பேப்பர் எழுதுற மாதிரி. அவன் இப்பதான் ஒரு +2 முடிச்சால, அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னடா நீயும் மெனு கடை வச்சு எழுதுறியான்னா? நான் பண்ணுவேண்ணா. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். அதை சாப்பிட்டு போய் சாடி போயிடலாம். ஏய், இப்ப எப்படி குளிக்கு யார் எடுப்பா? நீ எடுத்துப்பியா? நீ எடுத்துப்பியா? இப்ப நான் இதுக்கு வந்திருக்கேன். சரிப்பா. எப்படி இந்த குலுக்கி நீ எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? அப்போ ஆமா. சரி, அப்ப எந்த எடுக்கணும்? சரியா? சரி, தயவு செய்து சொல்றேன், அவள் எடுத்தாக்கா அவதான் பே பண்ணுவான். பரவாயில்ல, நானே பே பண்ணிக்கிறேன். அவங்க காசு தானே இருக்கு. அடா பாவி. ஆமா, யாரும் பே பண்றாங்க. சாப்பிடலாம்.
என்னது பிரியாணி வந்துட்டு யாரு பிரியாணி வந்து பிரியாணி என்னன்னா எடுத்துக்கலாம் பிரியாணி நம்ம என்ன பண்ணலாம் அதுவும் சாப்பிட்டு இன்னும் சாப்பிடலாமா அதுக்கு தான் வந்து நம்ம பேப்பர் குளிக்க போட்டோம் அதுல என்ன வருதோ அதுதான் சாப்பிடணும் நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்னது நம்ம எது எடுத்தோமோ அதை விட்டுட்டு மீறி இருக்க ரெண்டு நம்ம சாப்பிடலாம் அதுக்கு அது கரெக்ட் சூப்பர்ண்ணா சொல்லி வச்சு பேசுறீங்களா நான் ரெண்டு பேரும் அதுக்கு நம்ம மூணுமே போய் சாப்பிடலாமே அது ஓகே தான் எங்களுக்கு என்ன இருக்கு சாப்பிடலாம் அவன் என்ன இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் என்ன எழுதிருப்பான் பாரு எந்த ஃபர்ஸ்ட் வந்துருக்கு இந்த லாஸ்ட் ஏன் உன்னு அவ்வளவு பெருசா என்ன நீ அப்படி என்ன எழுதி வச்சிருக்க பீஸா மைலோ வெப் என்னப்பா அதுக்கு என்ன அது பேரு ஸ்மைலி வித் ஒரு ஆர்ட் அவன் என்ன எழுதிருக்கான் அவனும் மைலோ எழுதிருக்காப்பா அப்ப பேசாம மெஜாரிட்டி வந்து மைலோ மட்டும் குடிக்கலாமா அது தவறான விஷயம் வயிறு நிறைய அது வந்து தவறான விஷயம் நம்ம பிரியாணி போய் சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிடலாம் அதுக்கடுத்து மைலோ சாப்பிடலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேஃபர் இல்ல பீஸா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ரெண்டையுமே வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா அவர் காசு தானே நம்ம காசா பேசுங்கடா பேசுங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க சரி வாங்க பிரியாணி சாப்பிடலாம் கடையை மூடிட போறாங்க சரி பிரியாணி எந்த ஸ்பாட் போலாம் எந்த ஸ்பாட் என்கிட்ட கேட்டா அண்ணா நகர் போனா அங்க பிரியாணி இருக்குமா அந்த டைம் இருக்கும் ப்ரோ ஏன்னா மணி 2 ஆயிடுச்சுடா ப்ரோ 24 hours அங்க இருக்கும் ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க சரி சரிப்பா போலாமா பிரியாணி சாப்பிடுறோம் அடுத்து மைலோ குடிக்கும் அடுத்து வேஃபர் பீஸா சாப்பிடுறோம் ஏய் பீஸாக்கு வெஃபிள்ஸ் ஏன்னா காரமான சாப்பிட்டு அதுக்கு அடுத்து சாக்லேட் சாப்பிடணும் ஓகே டன் சூப்பர்ப்பா அது எங்க இருக்குன்னு நீ பார்த்து வச்சிரு வேஃபர் கடை எங்க இருக்கு இல்ல ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு கார் பறக்க விடுறீங்க வண்டியை டேய் நான் எங்கடா பறக்க விடுறேன் பொறுமையா போதும் கலாய்க்கிறான் பொறுமை ஓ நீ அப்படி வரியா அதுதான் உங்களுக்கு தான் புரியுதா வாடா பாத்துக்கலாம் வாடா ப்ரோ ஏன் ப்ரோ வாடா ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க இல்ல நீங்க மெதுவாவே போங்க ப்ரோ இப்ப கொஞ்சம் தூரத்துல வந்து இப்ப லெஃப்ட் வருது இப்போ வந்து இல்ல கொஞ்சம் தூரம் இன்னும் அடுத்து லெஃப்டா ரைட்டா கரெக்டா சொல்லு லெஃப்ட் இந்த லெஃப்டா ஆமா அச்சோ மிஸ் பண்ணிட்டோமே ஒரு மேப் பாக்குற மேப்ப தாண்டி போனதுக்கு நான் வண்டி ஓட்டுறேன் அப்ப நான் வந்து நடந்து வந்துடுறேன் நீ வேணா வண்டி ஓட்டு வாங்க சார் போக முடியாத கஷ்டம் அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் தர முடியும் நீ நடந்து வா நாங்க ரெண்டு வண்டியில போறோம் மூணு பேரும் திரும்பி போய் 1.5 கிலோமீட்டர் சுத்தி நான் பின்னாடி எப்படி வர முடியும் சரி நாங்க கடைக்கு போயிட்டு நாங்க கண்டினியூ பண்ணல நான் இப்ப திட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் என்னடா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கே வந்துட்டோம் நம்ம வேற கடைக்கு மேப் பார்த்தா கோலாப்பூர் ஸ்ட்ரீட் வந்துருச்சு இங்க ஒரு பிரியாணி கடை இருக்குல்ல இங்க எது இந்த பிரியாணி அது என்னப்பா இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க சரி நம்ம அங்க போயிட்டு அங்க இல்லைன்னா இங்க வரலாமா எங்க போயிட்டு அந்த ஒரு கடை மேப் போட்டு வச்சோம்ல வரல அது கிடைக்க என்ன பண்ணுவ அது ராங் ரூட்ல போகணும் தானே இப்ப நம்ம இப்படிக்கா வந்தோம் போலீஸ் இருக்காங்க போலீஸ் தானடா அவங்க என்ன சொல்ல போறாங்க சாப்பிட வந்திருக்கோம் அக்கா அட்வொகேட் இல்ல என்ன சொன்னீங்க அக்கா அட்வொகேட் இல்ல இப்போ அக்கா வந்து போலீஸ் வச்சோன்னா அக்கா வந்து பேசுறாங்க அவங்க என்ன தெரியுமா எதுக்கு இங்க ரோட்ல போகும்போது என்ன கொடுப்பாங்க சரி அப்ப இங்கே சாப்பிடலாமா பிரியாணி அங்கதான் அவ்வளவு கூட்டமா இருக்கு வாங்குறியா லைன்ல நிக்க வாங்குவோம் வண்டியை விட்டுறீங்களா பின்னாடி வண்டி அவங்க எடுத்துட்டாங்கன்னா நீத்து இருக்குப்பா அங்க போய் பிரியாணி யார் சாப்பிடுவா போடுறேன் வாங்க அங்க ஒரு பிரியாணி கடை பார்த்தோம் அந்த லைன்ல நின்று இன்னைக்கு வாங்குறோம் ஓகே தான் அங்க போய் மீட் பண்றோம் எஸ் இல்ல பிரியாணி சாப்பிடும்போது மீட் பண்ணலாம் ஏன்னா வாங்க ரொம்ப நேரம் நிக்கணும் லைன்ல அப்ப நான் பிரியாணி வாங்கி வந்துட்டு இங்க வச்சு நான் சாப்பிடும் போது ப்ரோ அப்ப எங்களுக்கு தனியா அப்ப வாங்கி கொடுக்கணும் மயிலோ போய் இல்லடா அப்ப மயிலோ நீங்க மட்டும் சாப்பிடுங்க பிரியாணிய மயிலோ இப்ப என்ன பேசுற என்ன சொல்ல சாரி நீங்க என்ன சொன்னீங்க பிரியாணி நீங்க மட்டும் சாப்பிடுங்க ஆமா அப்ப எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுவேன் கொஞ்சம் தானே ஆமா பிகாஸ் பிரியாணி நான் மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன் மைலோ குடிக்கக்கூடாது மைலோ வந்து அது கணக்கா எல்லாருக்குமே தான் பொது தாங்களா மயிலோ போன வாத்தி நமக்கு கொஞ்சோண்டு சொல்லிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு ஐயோ இப்போ இவ இத ஸ்டார்ட் பண்ணிட்டாளா இதோட விடவே மாட்டாளா அப்பா வாங்கப்பா ரெண்டு பேர் தானே என் காசு தானே வாங்க போறீங்க வாங்க நம்ம காசு அந்த கவலைப்படல சரிப்பா நம்ம காசு ஓகே நம்ம காசு சொல்லு அண்ணா
ஒரு வேலை வாங்கிட்டாங்க. பிரியாணி வாங்கிட்டு 1 மணி நேரம் லைன்ல நிக்க வேண்டியது. காசு கொடுத்துட்டு பில்ல போட்டு இது வாங்குறதுல 1 மணி நேரம். போலாமே. அவன் எங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டான். எங்க ரெஸ்ட் ரூம். கஷ்டப்பட்டு பிரியாணி வாங்கிட்டு யாரு ப்ரோ கஷ்டப்பட்டு போயிடுவாங்கண்ணா? நீ தான் பிரதர். நீங்க வந்து டோக்கன் போட்டீங்க, நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். என்ன இதுல ஒரு சொல்லிடணும். சொல்லிட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். லாஸ்டா வாங்குறதானே கணக்கு. ஆமா சரி, இப்போ என்ன சொல்ல வர? சரி நீ சப்போர்ட் பண்ணு. பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம சாப்பிடாம எங்க போறோம்? மயில வாங்க போறோம். ஏன்னா அங்க 4 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. இப்ப பேசிட்டேன்னா மூடிடும். சரி ஃபர்ஸ்ட் வண்டி ஏத்துறோம். நேரா பாட்டு ஓட்டுங்க, எங்கேயா போய் விட்டுறாதீங்க. சீட் பெல்ட் ஃபர்ஸ்ட் பண்ணு. சீட் பெல்ட் போடுறது, கார் துடைக்கல. என்னப்பா இப்படிலாம் கலாய்க்கிற நீ? போலாமே. அதையா நீ சொல்ற? அதெல்லாம் சொல்ற. தப்பு 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 தப்பு. மேப்ப பாரு. ஐயா அது ஒன்னு இருக்குன்னே வந்துட்டனே. இதுக்கு அப்புறம் நிறைய தாண்டி போயிட்டு அப்புறம் நம்ம சுத்தி போறதுக்குள்ள கதை மூடி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து 40 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல அங்கே போவோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு கிடைக்காதுன்னு. கிடைக்கும். நேரா போனா ரவுண்டா இருக்கும். அந்த ரவுண்டா நல்லா அங்க முட்டிடணும் டப்புன்னு. ரவுண்டா நல்லா ரைட். ஓகே கமான் வா, கப்புல் கோல்ஸ் போடலாம். போடு. அட இந்த கிரிஞ்சு தோல தாங்க முடியலங்க எங்களுக்கு. நான் கீழ போறேன். கீரை எத்தனை கீழ இருக்குன்னு தெரியுமா? எந்தத்துக்கு 4 நாள் ஆயிடுமாண்ணா? 4க்கு 50 போடு போடு கமான். அவ்வளவுதான், கையெத்துரு, இதுக்கு மேல வேணாம். இதுக்கு அடுத்து நான் உள்ள ஒருத்தன் இருக்கேன். உங்களை நம்பிதான் எங்க வீட்டுல என்ன விட்டுருக்காங்க. நீங்க இப்ப சாட்டி ஏதாவது கோல் கீல் பண்றேன்னு என்ன கோல் ஆக்கிடுங்க. திரும்பி இப்போ கீர் லெஸ் பண்ணணும். எனக்கு தேர்ட் கீர். கமான். மந்து போச்சா? இல்ல கையெத்துரு கையெத்துரு. அதாவது போட்டேன். போட்டியா? இந்த ரவுண்டா தான் அப்படியே ரைட். அதே ரைட்டா? இப்படியே ரைட்ல திரும்பினா கூட முடியல. ஒண்ணும் இல்ல. அதான் அங்க ஒண்ணும் இல்ல தெரியும். அப்படி போனாதான் மைலோ கடை வரும். அந்த போனா ஒண்ணும் இல்ல. என்ன அப்புறம் நீங்க கொஞ்சம் மெதுவா ஆடாம போனீங்கன்னா கரெக்டா வீடியோ நிக்கும். ஸ்டெபிலைசரா ரோட் அப்படினா ஸ்டெபிலைசரா நிக்குமா? என்ன இது? என்ன இது மேலயா கீழயா? பிரிட்ஜே இல்ல இங்க. இல்ல பா, ரோட் கிராஷ் அடிக்குதா? அண்ணோட பக்கத்துல தூரத்துல என்ன 2 வண்டி எடுத்து நம்ம நல்லா பூண்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கு. பார்த்தா அது லாரி. வடிவேல் காமெடி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே லெஃப்ட். அப்படியே லெஃப்டா? சைட்ல ஸ்பீட் பிரேக்கா இது? போடி பிரியாணி பத்திரம். நம்ம பிரியாணி எப்ப நம்ம கையில தான் இருக்கும். மேல மேல கீழ வழி இல்லன்னு நினைக்கிறேன். இந்த எங்க கூட்டி போறாங்க. பிரிட்ஜ் வந்து ரைட்ல போறோம். ரைட்ல போதா பாக்கணும். ரைட்ல தான் போகுது. போதா? அப்ப கீழ இருக்கறத கீழ போறது. நான் அந்த ஸ்பீட் பிரேக் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்படியே இதே நான் போய் கமல்ஹாசன் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? எதிர்பார்க்காத எதிர்பார்க்கணும். எதிர்பாராதே எதிர்பாருங்க. என்ன இவன் அவனா உனக்கு எளிமையா சொல்றானா? டாமினோஸ்லாம் போது பூட்டி இருக்கு. டாமினோஸ் 3 மணிக்கெல்லாம் போட்டிரும். ஆனா இப்ப போலாம். மணி 3 ஆயிடுச்சு. ஐயோ வந்துட்டு லெஃப்ட் வரும். அப்படியே கொஞ்சம் பெரிய லெஃப்ட் ரைட்னு அவ்வளவுதான். அங்க போக மாட்டோம். அவ்வளவுதான். இந்த லெஃப்ட் தான். ஒரு லெஃப்ட் தான் போதா? WCC ரூட் மாதிரி ஞாபகம் வருது. படிச்சது ஞாபகம் வரும். ஏய் அதான் இங்கதான் சுத்துற ஞாபகம் சொல்றேன். அதான் சுத்துற ஞாபகம் படிக்க ஞாபகம் வந்துச்சா? போய் படிச்ச ஞாபகம். அதாவது சரி நீ மூடு போ. அந்த கார் எனக்கு தெரிஞ்சு மயிலகுடிக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன காரு? அதோ முன்னாடி போகுது பாரு அந்த காரு. நான் அதை பார்த்துட்டே போயிருங்க. நம்ம கரெக்டா ரீச் ஆயிடுவோம். ஏய் மணி 4 போகுதுப்பா. சப்போஸ் அங்க போயிட்டு அவங்களுக்கு எவ்வளவு காலி ஆயிடுச்சுன்னா 3:30 தான் ஆகுது. 3:30 தான் ஆகுதா? கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கிடைக்கல. இங்கிட்டு ரைட்ல கடை. ஏய் அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அதோ வந்துட்டோம். கூட்டம் வந்தப்பா வாங்கிட்டு வாங்க போங்க. ஏன் நீ வர மாட்டியா? பிரியாணி சாப்பிட்டு நீ போய் வாங்க போ. நீ போய் வாங்க போ. நாங்க தானே பிரியாணி வாங்கணும். நானா அங்க நின்று வீடு எடுத்தேன். அதுக்கு வாங்கிட்டு வாங்க போ. நீ போய் வாங்கிட்டு வா. மயிலு மட்டும்தான். எவ்வளவு நேரம் அப்படியே காமிச்சிருக்குது. ஏடா பிரிடா டக்கு டக்குன்னு. ஸ்கூல் டைம்ல எல்லாம் பிரியாணி அப்படின்னு தெரிஞ்சா என்ன தெரியுமா ஆகும்? பசங்க வந்து
பீச் இப்படியே போனா போதும். நீ பசங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரியாணின்னு தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு. பா நீ என்ன தெரியுமா பண்ற? அப்படியே வெளில போய் யாரா வராங்களாம் பாரு. நீ என்ன தெரியுமா பண்ற? இங்க உட்காந்து டப்பா பாத்துக்கிறேன். சரி அந்த சாப்பாடு மட்டும் அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னது இது? எனக்கு கொஞ்சம் கொடுங்கடா, நாக்கெல்லாம் ஊறுதுடா. காலைல 4 மணி ஆகுது, பல்ல வளர்க்காம சாப்பிடணும். அது ஒண்ணுதான். உனக்கு என்னதான் தெரியும்? ஓ முட்டை நீ ஒரு கூ முட்டை. பிரியாணி சூடு எடுத்து வாயில போடு. என்ன பண்ற? தெல்லையா? என்னது? அகத்வாசில் பண்றது தந்திரியா? யோப்பா. அது ஒரு சைடு சோகமாவும் ஒரு சைடு வந்து ஹாப்பியாவும் பண்ணும். நான் இங்க குனிஞ்சே தெரியாதுல்ல அதுல. அப்ப நீ என்ன பண்ணும்? இந்த பக்கம் வந்து சோகமாவும் இந்த பக்கம் ஓடி வந்து ஹாப்பியாவும் பண்ணும். ஏய் அதெல்லாம் எடுக்க முடியாது. ஐயோ சோகமா இந்த பக்கம். அங்க பாரு. ஏய் ரொம்ப தூரம் நான் வீட்டுக்கு வாடா. பாய். ஏய் நீ எங்க ஓடுற? ஏய் வண்டி வருது. டேய் ஓடி வருது போ, ஓடி வருது போ. அத மதிய சாப்பிட்டா கூட இந்த பிரியாணி டேஸ்ட் இப்படி இருக்காது. பல்லு வளர்க்காம நைட் அந்த விடிய காலையில கரெக்டா அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நானும் நேத்தே வளைக்கிறேன். அப்ப டேய் இது இன்னைக்கு காலையிலப்பா, மணி 4. இப்ப போய் வளைக்கிப்ப, வளைக்கிட்டு தூங்குவேன். இப்ப பிரியாணிய மறுபடியும் பிரியாணி சாப்பிடலாம். ஓகே buddies, இதே மாதிரி நம்ம இன்னொரு நாள் வெளில போகும்போது இன்னொரு நாளைக்கு எதுக்கு? இன்னொரு நாளைக்கு எதுக்கு? நம்ம நாளைக்கே போவோம். நாளைக்கு நீ மட்டும் தனியா போ. பாய் பாய். டாடா. பாய் பாய். பாய் பாய்.